தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் கைது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயுடைய 1 வீட்டு சித்தப்பா கைது, 2 வீட்டு சித்தப்பா கைது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் வீட்டுக்கு பால் பாக்கெட் போடுறவன் கைது, வாசல்ல கோலம் போடுறவன் கைது, வீட்டுக்கு பூ போடுறவன் கைது, காரை துடைக்கிறவன் கைது, காருக்கு பஞ்சர் ஓட்டுறவன் கைது, விஜய் வீட்டு வாசல்ல வந்து காய்கறி வியாபாரம் பார்த்தா காய்கறி கடைக்காரன் கைது. இந்த மாதிரிதான் சமூக வலைத்தளங்கள்ல இன்னைக்கு ஃபுல்லா எங்கிட்ட பார்த்தாலுமே டைட்டில் வச்சு செய்தியில் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பா பர்டிகுலரா ஒரு நியூஸ் சேனல் வந்து இருக்குது. அந்த நியூஸ் சேனல் வந்து சிபிஐ உடைய அலுவலகத்துல கக்கூஸ்குள்ள காதை வச்சு கேட்ட மாதிரி தொடர்ச்சியா வந்து பிரேக்கிங் நியூஸ் போட்டுட்டே இருந்தாங்க. அந்த சேனல் என்ன, அந்த நியூஸ் சேனல் என்ன தெரிஞ்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுங்க. சோ இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் நீங்க எங்கிட்டு பார்த்தாலுமே பிரேக்கிங் நியூஸ் தான். ஆனா அந்த பிரேக்கிங் நியூஸுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் ஒளிந்திருக்கின்றது. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வள்ளுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இன்றைய தினத்துல சிபிஐ அலுவலகத்துல போய் ஆஜராயிருக்காரு. சிபிஐ அதிகாரிகள் விஜய்கிட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க. விஜய் அவர்களும் கூட பதில் வந்து கொடுத்திருக்கிறார். சோ சிபிஐ அலுவலகத்துக்குள்ள விஜய் அவர்கள்ட்ட என்ன கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படின்றத நம்ம இந்த காணொலியில பார்க்க போது கிடையாது. ஏன்னா சிபிஐ அதிகாரிகள் விஜய்கிட்ட என்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்றது இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. எந்த ஒரு செய்தி தொலைக்காட்சிகளுக்குமே தெரியாது. ஏன்னா சிபிஐ அதிகாரிகள் வெளியில வந்து நாங்க விஜய்கிட்ட இந்தந்த கேள்விதான் கேட்டான், இத்தனை நம்பர் கேள்வி கேட்டான், இந்தந்த கேள்விகளுக்கு விஜய் இந்தந்த மாதிரி பதில் சொன்னாரு, நாங்க இந்த கேள்வி கேட்கிறப்ப விஜய் வந்து அப்படியே பதில் தெரியாம திருத்திருவன முழிச்சாரு. இந்த மாதிரி எந்த அதிகாரியுமே வெளியில வந்து பேட்டி கொடுக்கல. ஏன்னா இந்த விசாரணை என்பது ஒரு ரகசியமான விசாரணை. இந்த விசாரணை மட்டும் கிடையாது, சாதாரணமா ஒரு ஸ்டேஷன்ல ஒரு எஸ்ஐ விசாரிக்கின்ற விசாரணையை கூட அவங்க வந்து ரகசியமா தான் வச்சுக்கிடுவாங்க. அப்ப சாதாரணமா ஒரு எஸ்ஐ விசாரிக்கிற விசாரணைக்கே ரகசியமா வச்சுக்கிற பொழுது இந்த மாதிரி சிபிஐ விசாரிக்கின்ற விசாரணைகளை நாங்க இந்தந்த கேள்வியை கேட்டா அப்படின்னு சொல்லி யாராச்சும் சொல்லுவாங்களா? அப்ப அது எல்லாமே மீறி இந்தந்த கேள்விதான் சிபிஐ அதிகாரிகள் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆணித்தனமாக சில செய்தி தொலைக்காட்சிகள் சொல்லுவதற்கான காரணங்கள் என்ன, பிரேக்கிங் நியூஸ் போடுவதற்கான காரணம் என்ன? இந்த இடத்துல தான் நம்ம ஒரு சில அரசியல்களை புரிந்து கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. அதாவது ஒண்ணுமே கிடையாது, மேனிபுலேட் பண்றது, மக்களுடைய மனநிலைகளை வந்து மேனிபுலேட் பண்றது, மாற்றி அமைப்பது. இந்த வேலையை தான் இங்க இருக்கிற செய்தி நிறுவனங்கள் வேலை பார்க்கறாங்க. குறிப்பா பர்டிகுலரா ஒரு ஊடகம், அந்த ஊடகம் வந்து திட்டமிட்ட வேலை பார்க்கறாங்க. சரியா? சரி, நம்ம இதை கொஞ்சம் நம்ம எளிதா புரிந்து கொள்வதாக இருந்தா ஒரு 3 விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். அந்த 3 விஷயங்கள் என்னன்றதை நான் சொல்றேன். இதுல இருந்து ஒரு விஷயத்தை எடுத்துதான் விஜய்க்கு ஸ்கெட்ச போட்டிருக்கிறாங்க. சோ அந்த 3 விஷயங்கள் என்னன்றதை ஒன்னா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன். மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னா, அதாவது தவறான தகவல். இது வந்து தவறான தகவல் அப்படின்றது தெரியாது, ஆனா அந்த தகவலை வந்து எந்த விதமான உள்நோக்கங்கள் இன்றி பரப்புவாங்க. இப்ப வாட்ஸ்அப்ல வந்து ஒரு தவறான தகவல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, விவரம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செய்தியை பார்த்தோன்னே அது தவறான தகவலா தான் இருக்கும், அந்த செய்தியை பார்த்தோன்னே அது தவறுன்னு தெரியாம அவங்க பரப்பி விட்டுருவாங்க. அதாவது பரப்புனவனுக்கும் அது தவறான தகவல்னு தெரியாது, அந்த தகவலை வாங்கி இவன் பரப்புறான் தெரியுமா, இவனுக்குமே அது தவறான தகவல்னு தெரியாது. அப்ப எந்த விதமான உள்நோக்கங்கள் இன்றி பரப்பப்படுகின்ற செய்திகளுக்கு பேர் தான் மிஸ்இன்ஃபர்மேஷன். சரிங்களா? சோ இதுல 2வது வந்து மால் இன்ஃபர்மேஷன். இந்த மால் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அது உண்மையான தகவலா தான் இருக்கும். உண்மையான தகவலா தான் இருக்கும். அதை பரப்புவருடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா தீங்கிழைப்பது. இவன் எனக்கு வந்து ஒரு விஷயம் செஞ்சுட்டான், அவன் ரிவெஞ்ச் எடுத்தாகணும்டா அப்படின்னு சொல்லி திட்டமிட்டே அவன்றது சில பல உண்மை செய்திகளை கறந்து அதை வந்து திட்டமிட்டே பரப்புவது, அவனுக்கு தீங்கு இழைப்பதற்காக பரப்புவது. சோ இதுதான் வந்து மால் இன்ஃபர்மேஷன். இப்ப எப்படி சொல்றது, நம்ம பிஜேபியில கேடி ராகவன் இருக்காரு தெரியுமா, கேடி ராகவனுடைய வீடியோ வந்து பிஜேபியில இருக்கிற ஒரு முக்கியமான நபர் வந்து என்ன பண்ணாரா, எடுத்து வைரல் பண்ணாரு. கேடி ராகவன் பண்ணது உண்மையான விஷயம் தான். அந்த உண்மையான விஷயத்த கேடி ராகவனுக்கு வந்து தீங்கு இழைப்பதற்காக பரப்புறாங்க தெரியுமா, அதுதான் வந்து என்னன்னா இந்த மால் இன்ஃபர்மேஷன். உண்மையான தகவலா தான் இருக்கும், அந்த பரப்புற செய்தியை அந்த செய்தியை பரப்புறாங்க தெரியுமா, அவங்களுக்குமே அது வந்து உண்மையான தகவல் தான் தெரியும், ஆனா அவங்களுடைய நோக்கம் என்னவென்றால் தீங்கு இழைப்பது. சரிங்களா? இதுதான் மால் இன்ஃபர்மேஷன். 3வது ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷயத்தை தான் விஜய்க்கு வந்து ஸ்கெட்சா வந்து போட்டிருக்கிறாங்க. அது பேர் என்னன்னா டிஸ்இன்ஃபர்மேஷன். டிஸ்இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அது உண்மையான தகவலா இருக்காது, ஆனா வேண்டுமென்றே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தகவலை உருவாக்குவாங்க, ஒரு தகவலை வந்து மாற்றி அமைப்பாங்க, மாற்றி அமைத்து அந்த தகவல் வந்து பரப்புவது. அதாவது உண்மைக்கு புறம்பான செய்திகளாக அதை வடிவமைத்து
அந்த செய்தியை வந்து திட்டமிட்டே தீங்கிழைப்பதற்காக பரப்புவது. இதைத்தாங்க விஜய்க்கு வந்து திட்டமிட்டே போட்டிருக்காங்க. அதாவது இந்த டிஸ்இன்ஃபர்மேஷனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, அது ஃபார் எக்கனாமிக் பர்பஸ், அதாவது ஒரு பொருளாதாரம் ரீதியான அந்த நோக்கத்திற்காக பரப்பப்படலாம், இல்லாட்டி அரசியல் ரீதியாக பரப்பப்படலாம். சோ விஜய் அவர்கள் திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற செய்தி என்னவென்றால் அது டிஸ்இன்ஃபர்மேஷன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக நியாயங்கள் இருந்தும் கூட சில பேர் கேள்வி கேட்பாங்க. இங்க வாங்க, நீங்க என்னங்க சொன்னீங்க, நீங்க ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டை இயற்றோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்களா, ஏங்க வாக்குறுதி கொடுக்கல அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான் வச்சுக்கோங்களேன். எத்தனை அந்த ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டையை கொண்டு வரல அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான் வச்சுக்கோங்களேன், உடனே நீ சங்கி. அதாவது என்னன்னா, உண்மைக்கு புறம்பான தகவலை வந்து வடிவமைப்பது, கேள்வி கேட்கறவன சங்கின் முத்திரை குத்துவது. ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் தான். தூய்மை பணியாளர்களுக்கு நாங்க பணி வந்து தருவேன்னு சொன்னீங்க, ஏன் வந்து நீங்க நிறைவேற்றி தரல வாக்குறுதிய அப்படின்னு கேட்டோம்னா நீ சங்கி. ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க, அவங்களுடைய போராட்டத்துக்கு வந்து நீங்க வந்து தீர்வை எட்டி தரல, வாக்குறுதி கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டோம்னா அவன் சங்கி. சோ அப்ப கேள்வி கேட்கறவே வந்து என்னன்னா, அவன் நல்ல நோக்கத்தோட தான் கேட்பான். ஆனா அந்த கேள்வி கேட்கிறவனுக்கு உண்மைக்கு புறம்பாக ஏதாச்சும் ஒரு செய்தியை வடிவமைச்சு அவன் சங்கிதான் அப்படின்ற மாதிரி திட்டமிட்டு உருவாக்கி வடிவமைச்சு பரப்புவது, இதுக்கு பேர் தான் வந்து டிஸ்இன்ஃபர்மேஷன். சோ அந்த மாதிரிதாங்க விஜய்க்கு பண்ணிக்கிறாங்க. சிபிஐ அலுவலகத்துல அவர் வந்து விசாரணைக்கு போயிருக்கிறாரு. விசாரணைக்கு போன இடத்துல வந்து சிபிஐ அதிகாரிகள் கேள்வி கேட்டிருக்காங்க, அவரும் பதில் சொல்லியிருக்கிறாரு. சோ பதில் சொல்லி முடிச்சு அவரு வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆனா பிரேக்கிங் நியூஸ் என்ன போட்டாங்க, விஜய்கிட்ட கிடுக்குப்பிடி கேள்வி, இந்த கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்வி கேட்டாங்க. சிபிஐ அதிகாரிகள்னா கொஸ்டின் பேப்பர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு செய்தி தொலைக்காட்சி எல்லாத்துக்குமே என்னங்க கொஸ்டின் பேப்பர், இதைதான் நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்து கேள்வி கேட்பாங்க. அப்ப உண்மைக்கு புறம்பான செய்திகளை திட்டமிட்டு உருவாக்கி அதை பரப்புவது, அதுதான் வந்து டிஸ்இன்ஃபர்மேஷன். சோ இந்த ஸ்கெட்சா தான் வந்து விஜய்க்கு வந்து போட்டிருக்காங்க. இதுல இன்னொரு உங்களுக்கு எளிமையான ஒரு விளக்கம் வந்து சொல்றேன். அதாவது காதல் அது வந்து ஆண்டாண்டு காலத்துக்கு இருக்குது. இன்னைக்கு முருகனுக்கு வந்து ஒரு 2 மனைவிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அதுல லவ் மேரேஜ் தான் நம்ம முருகன் முடிச்சிருக்காரு. அவர் லவ் மேரேஜா முடிச்சிருக்காரு. அதே மாதிரி நீங்க புராண கதைகள்லாம் பார்த்தோம்னா வந்து லவ் தான், நிறைய இடங்கள் லவ் பண்ணி தான் வந்து கடவுளே கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்துல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்துதான் லவ் பண்ண சொல்லி, நாடக காதல் பண்ண சொல்லி எல்லாத்தையும் இழுத்துட்டு ஓட சொன்னாரு அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க பாத்தீங்களா. கூலிங் கிளாஸ் ஜீன்ஸ் எல்லாம் போட்டு வந்துட்டா பிள்ளைங்க மயங்கி போயிருங்க அப்படின்னு நரேட்டிவ் செட் பண்றாங்க தெரியுமா. சோ அப்ப உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை திட்டமிட்டு வடிவமைத்து உள்நோக்கத்தோட பரப்புவது, இதுதான் வந்து விஜய் பண்ணிக்கிருக்காங்க. இதான் விஜய் பண்ணிக்கிருக்காங்க. மக்களே தெளிவா வந்து தெரிஞ்சுக்கங்க. நான் இன்னமும் சொல்றேன், சாதாரண ஒரு ஏட்டு விசாரணை பண்ணாங்க கூட வந்து அந்த ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. விசாரணை எப்படி வெளியே சொல்லுவாங்க? ஆனா சிபிஐ அதிகாரிகள் விசாரிக்கின்ற விசாரணை வந்து இந்தந்த கேள்விதான் கேட்க போறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி தொலைக்காட்சி ஒருத்தர் உக்காந்து பக்கம் பக்கமா எழுதுறான், பக்கம் பக்கமா சொல்றான் அப்படின்னா மக்களுடைய மனங்களை மேனிபுலேட் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்கள் நம்பாதீங்க, மக்கள் நம்பாதீங்க. உள்ளபடியே அதிகாரப்பூர்வமாக சிபிஐ அதிகாரிகள் தகவல் அப்படின்னு சொல்லி செய்தியில் வருது பாத்தீங்களா, அதை தாராளம் நம்புங்க. அதை விடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் போடுறது, கூட்டணி விட்டு இவர் விலகுறாரு அப்படின்னு சொல்லி போட்டு கொஸ்டின் மார்க் போடுவாங்க. நம்ம கொஸ்டின் மார்க் பார்க்க மாட்டோம், அதை மட்டும் மேலோட்டம் அந்த வார்த்தை வந்து பார்ப்போம். இந்த மாதிரி எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, அதை தங்களுடைய பகுத்தறிவுக்கு உட்படுத்தி பகுத்து ஆராய்ந்து அது உண்மையா பொய்யா என்பதனை நம்புவதுதான் ஒரு சால சிறந்ததாக இருக்க முடியும் என்பதனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.